வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். நம்ம பழமொழி 400ல பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபுல்லாக ஷார்ட்கட்டாக பார்ப்போம். இது இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். வாங்க. அறிவாரை காட்டார் நரி அப்படின்னா மூடவர்களின் உறவு கூடவே கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நரி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப தந்திரமாக ஒரு மாதிரி இருக்கும்ல, அவங்களோட அந்த நரியோட உறவு வேண்டாம், உறவு கூடவே கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அழகோடு கண்ணின் இலவு அப்படின்னா ஈகை செய்வதற்கு அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஈகை செய்வதுனா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது தானே. ஈகைனா நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது. அதை உதவி பண்ணுறது வந்து ஒரு அழகான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் அழகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அலராடி கண்ணும் மணிமணியாகி விடும் அப்படின்னா உயர்ந்தவர் அறிவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயர்ந்தவர்கிட்ட தான் மணி இருக்கும். மணி வந்து எல்லாருக்கிட்டையும் மணி இருக்காது. நிறைய உயர்ந்தவர்னா அவர்கிட்ட கண்டிப்பாக பணம் மணி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அள்ளில்ல துண்ட தனிசு அப்படின்னாக்க உறவாடும் பகைவரை ஒதுக்கி விட வேண்டும். நம்ம கூட வந்துட்டு நிறைய பேர் உறவாடிட்டு இருப்பாங்க. ஆனால் பகைவராக இருந்தாங்கன்னா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம், ஒதுக்கினா துண்டாக கட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரண் செய்ய அல்லவை நீக்கி விடும் அப்படின்னா தர்மம் செய்ய பாவம் போகும். நம்ம வந்து தர்மம்னா என்ன, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது அதுதானே தர்மம். அந்த தர்மம் செஞ்சோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம்னாலும் தர்மம்னாலும் ஒரே விஷயம் தான். தர்மம்னு வந்திருக்கு, அறம்னு வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது அப்படின்னா அவன் மயக்கம் தெளியவில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போது சொல்லுவாங்கள்ல, அவன் வந்துட்டு நார்மலாக தூங்கிட்டு இருந்தானா டே அப்படின்னு எழுப்பினா எழுந்துருவான். ஆனால் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் அவனை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. துயில்னா தூங்கிட்டு இருக்காங்க, எலும்பல் அரிதானே எழுப்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அறிமடமும் சான்றோர் கனி அப்படின்னா அறிந்து செய்யும் அறியாமை செயல். என்னதான் ஒரு விஷயம் பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருந்தாலும் நல்லதே செஞ்சாலும் அறியாமல் அவங்க வந்து ஒரு தப்பு செஞ்சு தான் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அறிமடம் நல்லா தெரிஞ்சவங்களும் தப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அறியும் பெரிதால் பவனே பெரிது அப்படின்னா பெரியவர் பெரிய வெற்றியை அறிவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய விஷயத்தில் அறிவாங்க அப்படின்னாக்கா அது பெரியவரால் தான் முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பெரிதால் அப்படின்னு கொடுத்து பெரிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பெரியார் பெரியவற்றை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படின்னா பேதை எதையும் செய்ய மாட்டான். பேதைனா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த பெண்கள், இந்த பேதை மடமை மந்தை அப்படின்னு சொல்லுவாங்களா, பெண்களை தானே சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு பெண் வந்து எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் செய்ய மாட்டாங்க, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும். அதான் பேதை எதையும் செய்ய மாட்டாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அறிவினை ஊழே அடும் அப்படின்னா ஊழ்வினையால் அமைவதே செயல். பாருங்கள், இதுலேயும் ஊழேன்னு இருக்குது, இதுலேயும் ஊழே இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஊழ்வினைனா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதனால தான் நமக்கு அதனால நிறையவே அமையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அருமோ குளோ நெடிது கொண்டது நீர் அப்படின்னா வல்லவன் காரியம் கெடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆறோ குளமோ அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வல்லவன் போயிட்டான்னா அவன் வந்துட்டு உள்ளே போயிட மாட்டான், அவனோட காரியம் கெடாது, கண்டிப்பாக வெளியில் வந்துடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அருமோ நரி நக்கிற்கென்று கடல் அப்படின்னா வருவாய் உடைய செல்வன். நரி வந்துட்டு கடலில் போயிட்டு நக்குது அப்படின்னாக்க அது ஏதோ ஒரு விஷயம் அங்கே தேவைப்படுது, கிடைக்கிது. அதனால தான் சும்மா போய் நரி போய் பண்ணாதுல, அதான் வருவாய் உடையவன் செல்வன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆகாதவருக்கு ஆகுவது இல் அப்படின்னா ஊழ்வினை தான் காரணம். ஆகாதவங்களுக்கு எந்த விஷயமே ஆகாது தான். அது வந்து எதனாலும் ஊழ்வினை இதுக்கு முன்னாடி செஞ்சது தான் காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆகாதே உண்டது நீளம் பிரிது அப்படின்னா மூக்கண்ணின் புத்தி மாறுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து நீளம் பட்டுருச்சுன்னா அந்த இதை பிரிகிறது ரொம்ப கஷ்டம், அந்த நீளத்தை வந்து வெளில பிரியுது. அது மாதிரி தான் மூடர்கள் வந்து புத்தி, அவன் வந்து என்ன நினைக்கிறான், என்ன செய்ய நினைக்கிறானோ அதுதான் அவன் பண்ணுவான், அவனோட புத்தி மாறாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்குமோ நந்துளுந்த எல்லாம் கணக்கு அப்படின்னா கொடியவன் செய்வது செயலாகாது. இப்போ கொடியவன் வந்து எந்த கணக்கு செஞ்சாலும் அது வந்து செயலாகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆடுபனை பொய்க்காலே போன்றது அப்படின்னா பொய்யை போக்கும் வழி. இங்கே பாருங்கள், இதுலேயும் பொய் இருக்குது, இதுலேயும் பொய் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1000 காக்கைக்கோர் கல் அப்படின்னா மக்களோட அன்பு. இப்போ வந்து காக்கா வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சாப்பிட சின்ன விஷயம் கிடச்சினாலும் எல்லா காக்காவும் சேர்ந்து தான் சாப்பிடும். அப்போ மக்களோட அன்பும் அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒரு காக்காவுக்கு வந்து ஒரு அன்பாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆராயானாகி தெளிந்தான்
விழுந்து விடும் அப்படின்னா ஆராய்ந்த பின் நம்புங்கள். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்கள பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னா டக்குன்னு அதை நம்பிட வேணாம். அந்த உண்மையான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அதை நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆள் எண்ணீர் கூழ் என்னும் மாறு அப்படின்னா ஏறியது செய்யாத ஊழியர் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அவன் செய்யலைன்னா ஃபூல் அப்படின்னு திட்டுவோம் தெரியுமா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆற்றார் கரும்பனை அன்ன துடைத்து பனை போல செய்யும் உதவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், கரும்பனைன்னு இருக்குது, இங்கே பனை போலன்னு இருக்குது. இப்போ கரும்புலையும் சரி பனையிலையும் சரி அங்கே வெள்ளம் கிடைக்கும், வெள்ளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆற்றாது அவர் அழுத கண்ணீர் அவையார்க்கும் குற்றமாய் வீழ்த்தி விடும் அப்படின்னா எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எளியவனை ஒருத்தவங்க பெரியவங்க வந்து சின்னவங்க பாவம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவரோட கண்ணீர் பெரியவனை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவருக்கு எந்நாட்டிலும் சிறப்புடையவர். ஆமாம், இது வந்து நம்ம அவையரோட வாக்கு நமக்கு தெரியும். ஒரு விஷயம் வந்து நல்லா படிச்சுட்டானா அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் பழச்சிப்பான். அதாவது காணது. அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல்.